graph theoryல ஒரு theorem பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா if delta greater than or equal to k then g has a path of length k அப்படினு கொடுத்திருக்காங்க. so g ங்கிறது ஒரு graph. so ஒரு graphல வந்து நம்ம vertices and edgesலாம் இருக்கும். இதுல வந்து delta அப்படினா அந்த graphோட minimum degree அப்படினு சொல்லுவாங்க. so ஒரு graphோட minimum degreeனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த graphல உள்ள எல்லா vertexக்கும் so minimum degree. so vertex ஓட degree அப்படினு பாத்தீங்கன்னா அந்த vertex வந்து இப்போ 2-3 vertex இருக்கு அப்படினா so இது ஒரு 1 2 3. so இந்த first order vertex ஓட degree அப்படினு பாத்தீங்கன்னா அதோட டிகிரி வந்து 1. ஏன்னா அது கூட எத்தனை vertex adjacent இருக்கோ அதோட கவுண்டிங் தான் நம்ம சொல்லுவோம். so இதோட டிகிரி வந்து எனக்கு 1. இந்த vertex ஓட டிகிரி பாத்தீங்கன்னா 2. so ரெண்டு vertex வந்து adjacent இருக்கு so 2. 3ங்கற vertex பார்த்தா 1. so இதுக்கு வந்து 1ங்கிறது டிகிரி, இந்த டேர்ம்க்கு 1 டிகிரி, இந்த vertexக்கு 2ங்கிறது டிகிரி. so இந்த கிராஃப் சாதாரணமா இந்த சிம்பிளா ஒரு கிருத்திருக்கோல அந்த கிராஃபோட டிகிரி அப்படினு பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு vertexக்கு தனித்தனியா டிகிரி இருக்கு. so இதோட மினிமம் டிகிரி அப்படினா இந்த மினிமம் டிகிரி மீன்ஸ் இருக்குறதுல சின்ன டிகிரியை தான் நம்ம மினிமம் டிகிரின்னு சொல்லுவோம். so இருக்குறதுல 1 இங்க என்ன இருக்கு 1 2 1ங்கிறது டிகிரி டேர்ம்ஸா இருக்கு. so இதுலயே மினிமம் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. so அப்ப அந்த கிராஃபோட மினிமம் டிகிரி அப்படினு பாத்தீங்கன்னா 1 ஆ தான் இருக்கும். so அதுதான் நம்ம டெல்டான்னு சொல்லுவோம். இந்த கிராஃப்க்கு டெல்டா is equal to 1. that means எந்த ஒரு வெர்டெக்ஸோட டிகிரியும் எப்படி இருக்கும்னா டெல்டாவோட ஒன்னு டெல்டாக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லனா டெல்டா விட பெருசா இருக்கும் அப்படிங்கறது தான் சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா டெல்டாக்கு ஈக்குவலா இருக்கு, இங்க டெல்டா விட பெருசா இருக்கு, அதை விட சின்னதா இருக்காது. சோ இருக்குறதுல சின்ன டிகிரியை தான் மினிமம் டிகிரின்னு எடுக்கும், அதான் டெல்டான்னு சொல்றோம். சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா டெல்டா greater than or equal to k. kங்கிறது ஏதோ ஒரு நம்பர். சோ அது என்ன வேணாலும் இருக்கலாம், 1 2 3 etc. என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படினா g has a path of length k. சோ அப்படினா gங்கிற ஒரு கிராஃப் இருக்கு, அதுல நிறைய வெர்டெக்ஸ் இருக்கு, அந்த உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு மினிமம் டிகிரி டெல்டாங்கிறதுனால இப்போ நான் ஒரு vங்கிற ஒரு வெர்டெக்ஸ் g ல எடுத்தேன் அப்படினா அதோட டிகிரி என்னமா இருக்கணும்னா ஒன்னு டெல்டாவா இருக்கணும் இல்லனா டெல்டா +1 டெல்டா +2 etc. என்ன வேணாலும் இருக்கலாம். சோ மினிமம் டிகிரி டெல்டா இல்லனா அதை விட அதிகமா இருக்கும். சோ ஒரு டிகிரி ஆஃப் d ஆஃப் v எடுத்தோம்னா அது எப்படி இருக்கணும் greater than or equal to டெல்டாவா இருக்கணும். ஒன்னு டெல்டாக்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லனா டெல்டா விட அதிகமா இருக்கணும் எந்த ஒரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி. ஜெனரலா இந்த கிராஃப்ல நம்ம கொடுத்திருக்க இந்த ஒரு நம்ம அந்த டெல்டா வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா டெல்டா greater than or equal to k அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்டா வந்து எப்படி இருக்கு greater than or equal to k. ஒன்று k ஆ இருக்கலாம் இல்லைன்னா k விட அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிறத. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிராஃப்ல ஒரு பாத் இருக்கும், அதோட லென்த் வந்து எனக்கு என்ன அப்படின்னா k. ஸோ பாத் ஆஃப் த லென்த் அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸ் வந்து இன்னொரு வெர்டெக்ஸ்ல மூவ் போயிட்டு இருக்கணும், அதோட பாத் கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த பாத்தோட லென்த் எனக்கு என்னவா இருக்கணும் ஒரு பாத் இருக்கணும், அதோட லென்த் k இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. ஸோ முதல்ல நான் ஜிங்கிற கிராஃப்ல என்ன எவ்வளவு வெர்டெக்ஸ் இருக்கலாம் மினிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெல்டா வந்து greater than or equal to k இருக்கிறதுனால ஸோ k வெர்டெக்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ எத்தனை வெர்டெக்ஸ் மினிமம் k இருக்கும், அதுக்கப்புறம் எத்தனை வெர்டெக்ஸ்னாலும் இருக்கலாம். ஸோ நான் வந்து முதல்ல ஒரு v1ங்கிற வெர்டெக்ஸ் வந்து g ல எடுத்துக்கிறேன். இந்த v1ஓட டிகிரி என்னவா இருக்கும் d ஆஃப் v1 என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்னு மினிமம் டிகிரி டெல்டாங்கிறதுனால டெல்டாவா இருக்கலாம் இல்லைன்னா டெல்டா விட அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் டிகிரி k. இந்த மினிமம் டிகிரி எனக்கு எப்படி இருக்கும் greater than or equal to k. அதாவது k இல்லைன்னா k விட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நான் kங்கிற மீனிங்ல எடுத்துக்கிறேன், k விட அதிகமா இருக்கலாம். ஸோ மினிமம் k விட அதிகமா இருக்கும். ஸோ இதோட டிகிரி எனக்கு என்னவா இருக்கும்னா ஒன்னு டெல்டா இல்லைன்னா டெல்டா விட அதிகமா இருக்கணும். தட் மீன்ஸ் greater than or equal to டெல்டா. ஓகேவா? ஸோ இந்த டெல்டா greater than or equal to k. அப்போ டிகிரி ஆஃப் v1 எனக்கு என்ன இருக்கணும் greater than or equal to k. தட் மீன்ஸ் ஒன்று k ஆ இருக்கும் இல்லைன்னா அதிகம் அதை விட அதிகமா இருக்கும். ஸோ டிகிரிங்கிறது என்னது அது கூட நம்ம அட்ஜசண்டா இருக்கிற அந்த வெர்டெக்ஸோட கவுண்டிங். ஸோ இது greater than or equal to k இருக்கிறதுனால அது கூட மினிமம் k வெர்டிசஸ் அட்ஜசண்டா இருக்கும். இந்த v1 கூட மினிமம் எத்தனை வெர்டிசஸ் அட்ஜசண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k வெர்டிசஸ் அட்ஜசண்டா இருக்கும். ஸோ நான் ஒரு வெர்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன், அது என்னன்னா v2. ஓகேவா? ஸோ அப்போ v2க்கு டிகிரி என்னவா இருக்கும்? ஸோ இதே ப்ராசஸ் தான் டிகிரி ஆஃப் v2 என்னவா இருக்கும் greater than or equal to k. மினிமம் k இல்லைன்னா k நம்ம மினிமம் நம்பரே சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட டிகிரி வந்து மினிமம் k இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி v1 கூட அட்ஜசண்டா இருக்கு. ஸோ v1 கூட அட்ஜசண்டா இருக்குன்னா அதை தவிர இன்னும் எத்தனை வெர்டெக்ஸ் கூட அட்ஜசண்டா இருக்கும், அதை தவிர இப்போ ஆல்ரெடி இது டிகிரி வந்து 3 சொல்லியிருக்கோம், அதுல 1 கூட அட்ஜசண்டா இருக்குன்னா இன்னும் எத்தனை வெர்டெக்ஸ் கூட அட்ஜசண்டா இருக்கலாம் 2 கூட அட்ஜசண்டா இருக்கலாம். இப்போ kங்கிறது டிகிரி kன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு வெர்டெக்ஸ் கூட அட்ஜசண்டா இருக்கு v. அப்போ அந்த v1 தவிர ரிமைனிங் எத்தனை வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
k minus 1 வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்னொரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன் v3. இந்த v3 எனக்கு எப்படி இருக்கும்னா v1க்கு ஈக்குவல் கிடையாது, தனியாக இருக்கிற மாதிரி. இப்போ v3யோட டிகிரி எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? v3யோட டிகிரி எனக்கு என்ன ஆகுது? k அல்லனா அதை விட மினிமம் கேங்க எடுத்து சூஸ் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி v2 கூட அட்ஜசண்டாக இருக்குது. v1 v3யும் ஈக்குவல் கிடையாது. அப்போ இன்னொரு வெர்டெக்ஸ் என்னால் சூஸ் பண்ண முடியும், அது v4. ஸோ நான் இப்படியே சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேஜில் vk-1 வரும். ஓகேவா? ஸோ நம்பர் 1 2 3 அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன். ஸோ vk-1 எனக்கு எப்படி இருக்கும்? இதோட டிகிரி என்னவா இருக்கும்? ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும்? ஸோ vk-1 டிகிரி greater than or equal to k. இதுக்கு முன்னாடி எத்தனை வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருப்போம்? 1 2 3 4 எக்ஸெட்ரா k-2 வெர்டெக்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இதை தாண்டி என்னால் என்ன பண்ண முடியும்? இன்னொரு வெர்டெக்ஸ் என்னால் சூஸ் பண்ண முடியும் அட்ஜசண்டாக இருக்கிற மாதிரி. அதை நான் vkன்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே ப்ராசஸ் vkக்கு வரும். ஸோ vkக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே எத்தனை வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருப்போம்? k-1 வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருப்போம். பட் 1 வெர்டெக்ஸ் கூட அது அட்ஜசன்ட், இது கூட அட்ஜசண்டாக இருக்கலாம். ஓகேவா? அந்த 1 வெர்டெக்ஸ் கூட அட்ஜசன்ட், இது கூட அட்ஜசண்டாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் இதை தாண்டி நம்ம k-1 சூஸ் பண்ணியிருக்கோங்கிறதுனால இன்னொரு வெர்டெக்ஸ் நம்மளால கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் vk+1 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ப்ராசஸ், அதாவது இந்த வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகலாம், பட் ரிப்பீட் ஆகாமல் என்னால் இன்னொரு வெர்டெக்ஸ் சூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் டிகிரி எனக்கு என்னது? k. அட்லீஸ்ட் k வெர்டெக்ஸ் கூட அது அட்ஜசண்டாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கதே k-1 வெர்டெக்ஸ் தான். ஸோ நம்ம அதை இது இல்லாமல் ஈக்குவலாக இல்லாமல் இன்னொரு வெர்டெக்ஸ் நான் சூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த வெர்டெக்ஸ் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா vk+1. இப்போ நான் ஒரு பாத் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னது? v1 v2 v3 v4. இந்த ப்ராசஸை நம்ம வந்து vk-1 vk+1. ஓகேவா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெர்டிசஸை நம்ம சூஸ் பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர்றது நம்ம இருக்கலாம், இதுக்கப்புறம் பார்த்துருக்கலாம். பட் நம்மளோட ப்ராசஸ் படி இவ்வளோ ஒரு பாத் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லென்த் என்னவா இருக்கும்? லென்த் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் எட்ஜஸ், இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது அதை நம்ம லென்த் சொல்லுவோம். ஸோ v1க்கும் v2க்கும் இடையில ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ v1 v2 v1லேருந்து v3 போகணும்னா 1 + 1. ஓகேவா? அடுத்தது v1லேருந்து v3 v4 வரணும்னா +1. இப்படி எக்ஸெட்ரா இங்கேருந்து. ஏன்னா v1லேருந்து v3 வரணும்னா எப்படி போகிறோம்? v2 v2 v3. ஸோ அப்போ 1 + 1, இது +1 +1. ஸோ +1 நமக்கு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா v1லேருந்து v2 போகிறதுக்கு 1 டைம், v1லேருந்து v3 போகிறதுக்கு 2 டைம், v1லேருந்து v4 போகிறதுக்கு 3 டைம்ஸ். ஸோ vk போகிறதுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா k-1 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ vk+1 போகிறோன்னா k. ஓகேவா? ஸோ அப்போ v1க்கும் vk+1க்கும் இடையில உள்ள ஒரு பாத் இருக்குது. அந்த பாத்தோட லென்த் எனக்கு என்னது? k. ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண போதும், இப்படி தான் பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஏதோ ஒரு பாத் கிடைச்சா போதும். ஸோ நமக்கு ஒரு பாத் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜின்னு ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோம், அதில் ஒரு வெர்டெக்ஸ் எடுத்திருக்கோம். எந்த ஒரு வெர்டெக்ஸ்க்கு டிகிரி வந்து மினிமம் டிகிரி இல்லைன்னா அதை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். பட் அந்த மினிமம் டிகிரி கேங்கிற ஒரு நம்பரை விட அதிகமாக இருக்குது இல்லைன்னா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கனால அந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி, எந்த ஒரு வெர்டெக்ஸ்க்கு டிகிரி வந்து எனக்கு எப்படி இருக்கும்? greater than or equal to k எடுத்துக்கிறேன். ஒரு வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு வெர்டெக்ஸ் கூட அட்ஜசண்டாக இருக்கும். ஏன்னா greater than or equal to kங்கிறதுனால மினிமம் k வெர்டெக்ஸஸ் கூட அட்ஜசண்டாக இருக்கும். ஸோ ஒரு வெர்டெக்ஸ் கூட அட்ஜசண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே ப்ராசஸ் தான் இந்த வெர்டெக்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணனால நம்ம இந்த ரிமைனிங் k-1 வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணலாம். அதில் ஒரு வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ v3 எடுக்கும்போது அகைன் 2 வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணதுனால k-2 வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ அகைன் ஒரு வெர்டெக்ஸ், அதாவது இது எல்லாமே ஈக்குவல் இல்லாமல் என்னால் v1 நாட் ஈக்குவல் டு v2 நாட் ஈக்குவல் டு v3 எக்ஸெட்ரா இங்கே இருக்கிற ஒரு வெர்டெக்ஸ் கூட ஈக்குவல் கிடையாது. இப்போ vk வரும்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? k-1 வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி இன்னொரு வெர்டெக்ஸ் கூட அது அட்ஜசண்ட் ஆகிருக்கும். அந்த வெர்டெக்ஸை vk+1 சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு இடையில உள்ள பாத்தோட லென்த்தை கவுண்ட் பண்ணி பார்த்தா கேங்கிறது வருது. ஸோ அப்போ எந்த ஒரு கிராஃப்லையுமே மினிமம் டிகிரி greater than or equal to k இருந்துச்சுன்னா அந்த கிராஃபில் உனக்கு பாத்து கிடைக்கும். அந்த பாத்தோட லென்த் எனக்கு என்னவா இருக்கும்? k இருக்கிற மாதிரி என்னால் ஒரு பாத் கண்டுபிடிக்கும்.